ரீசெண்டா என் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு லண்டன்ல இருந்து மான்செஸ்டருக்கு ட்ரெயின் ஏறி உட்காந்தனா எப்பயும் போல ட்ரெயினை கரெக்ட் டைமுக்கு எடுத்துட்டாங்க. ட்ரெயின் கொஞ்சம் தூரம் மூவ் ஆனதுக்கு அப்புறம் ட்ரெயின் டிரைவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. என்னன்னா ட்ரெயின்ல எந்த டாய்லெட்டும் வேலை செய்யல, அதை ரிப்பேர் பண்ணவும் முடியாதுன்னு சொல்லிட்டு. சரி 2.5 மணி நேரம் ட்ரெயின் தானே, இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு யோசிக்கும் போது இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது. என்னன்னா அடுத்த ஸ்டாப்ல நாங்க ட்ரெயினை நிப்பாட்ட போறோம், நீங்க டாய்லெட் யூஸ் பண்ணணும்னா தாராளமா யூஸ் பண்ணிட்டு வாங்க, எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல, எங்க டீம் கிட்ட சொல்லிட்டு போங்க, நாங்க ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னாங்க. ஏன்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இதுக்கெல்லாம் நம்ம ஊர்ல இப்ப ஆப்பே வந்துருச்சு, ஆப்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா அடுத்த ஸ்டாப்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னு யோசிச்சிங்க அப்படின்னா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க நோட் பண்ணும். இந்த ஊர்ல ட்ரெயின்லாம் பயங்கர பங்க்சுவலா இருக்கும். எவ்வளவு தூரத்துக்கு இவங்க பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரெயின் 1/4 மணி நேரம் அதாவது 15 நிமிஷம் லேட்டா வந்தா உங்க ட்ரெயின் டிக்கெட்ல இருந்து 25% காசை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதுவே அரை மணி நேரத்துக்கு மேல லேட்டா வந்துச்சு அப்படின்னா உங்க ட்ரெயின் டிக்கெட் காசுல இருந்து 50% திருப்பி கொடுத்துருவாங்க. அதுவே ட்ரெயின் 1 மணி நேரத்துக்கு மேல லேட்டா வந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரெயின் டிக்கெட் காசை அப்படியே திருப்பி கொடுத்துருவாங்க. அதாவது 100% ரீஃபண்ட் கொடுப்பாங்க. இப்படி இருக்கும்போது எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு வாங்க, நாங்க ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி வச்சிருப்போம் சொல்லும்போது எனக்கு பயங்கர ஷாக்கா இருந்தது. அது மட்டும் இல்ல, ட்ரெயின் டிரைவர் அடிக்கடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தாரு. டாய்லெட் வேலை செய்யாம இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி, எங்களை மன்னிச்சுக்கோங்க, இதை எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணுங்க, நாங்க சீக்கிரமா அதை ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டைம் அப்பாலஜைஸ் பண்ணிட்டே இருந்தாரு. இதெல்லாம் கடைசியா இன்னொன்னு பண்ணாங்க. எங்க ட்ரெயின்ல டாய்லெட் வேலை செய்யல, அதனால உங்களுக்கு இன்கன்வீனியன்ஸ் ஏற்பட்டிருக்கும், அதனால உங்களுக்கு நாங்க டிராவல் வவுச்சர் தருவோம்னு சொல்லிட்டு. எப்படி ட்ரெயின்ல டாய்லெட் வேலை செய்யலன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்ல ட்ரெயினை நிப்பாட்டினது மட்டும் இல்லாம அத்தனை தடவை சாரியும் கேட்டு கடைசியில டிராவல் வவுச்சரும் கொடுத்தாங்க பாருங்க. இதைத்தான் கல்ச்சரல் ஷாக்னு சொல்லுவாங்களோ. இதே மாதிரி நம்ம ஊர்ல இருக்கான்னு தெரியல, பட் நம்ம ஊர்ல வந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்.